வேத சமிதானம் சமிதானம் வாமனரே, உங்கள் வருகையால் என் நாட்டு மக்களும் நானும் தன்யனாலும் இதோ மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும் என் நாட்டு மக்களை பாருங்கள். இவர்களுக்காக நான் ஏராளமான செல்வங்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். என்னது இந்த நாட்டு மக்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நவரத்னங்களும் பொன்னும் வைரமும் எவ்வளவோ இங்கே சேகரித்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பலவிதமான யாகங்களை செய்து ஏராளமான வரங்களை நான் பெற்றிருக்கிறேன். என்ன வாமனரே, தேவாதி தேவர்களையும் இந்திரர்களையும் ஆசுரர்களையும் வென்று இந்த மேலுலகத்தையும் பூலோகத்தையும் பாதாள லோகத்தையும் வென்று ஏராளமான கோடான கோடி செல்வங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? நான் என் நாட்டு மக்களை மிகவும் நேசிக்கிறேன். அவர்களுக்காகத்தான் நான் எல்லா செல்வங்களையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மகிமை பொருந்திய பராக்கிரம் மிகுந்த சுக்கராச்சாரியாரை எங்களுடைய குலகுருவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். தானம் தேடித்தானே வந்திருக்கிறீர்கள், வேண்டுவதை கேளுங்கள். ஆனால் வெகு தூரம் நடந்து வந்திருப்பீர்கள் போலிருக்கிறது. சற்று உணவருந்தி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தேவி இவருக்கு தேவையான எல்லா உபசாரங்களையும் செய்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும் பிரபு. மகாபலி, மகாபலி, நிறுத்தம். பொறுமை, பொறுமை. குருபியோ நமஹ. வந்திருப்பது யார் தெரியுமா? மாயாஜால மகாவிஷ்ணு அந்தணன் ரூபத்தில் வந்து நிற்கிறான். ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த மாற்றம் தோற்றம். அந்தணன் தானே, என்ன கேட்டுவிடப் போகிறார்? நம்மால் கொடுக்கவா முடியாது? மறுபடியும் சொல்கிறேன், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. வாக்கு கொடுத்து விடாத அவசரத்தில். ஆனால் நான் மகாபலி சக்கரவர்த்தி அல்லவா? என்னால் சொன்ன சொல் மாற முடியாது, கொடுத்த வாக்கினை மீற முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். ஈரேழு உலகத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற சுக்கராச்சாரியார் நான். சகலமும் அறிந்தவன். ஜாக்கிரதை, சகலத்தையும் நீ இழந்து விடுவாய். சகலத்தையும் நீ இழந்து விடுவாய். எச்சரிக்கை, எச்சரிக்கை. என்னை மன்னித்து விடுங்கள் குரு. கொடுத்த வாக்கினை என்னால் மீற முடியாது. ஆகட்டும், காரை வார்த்துதானே தானம் கொடுப்பாய். பார்க்கிறேன், நான் இருக்க நீ எவ்வாறு தானம் கொடுக்கிறாய் என்று. பார்க்கிறேன், பார்க்கிறேன். தேவி, நம்முடைய குல குரு ஏன் இப்படி சொல்லிவிட்டு போகிறார்? எனக்கு மிகவும் கலக்கமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் கலக்கமாக இருக்கிறது. வா, நாம் இருவரும் இறைவனை சென்று தரிசிக்க கோவிலுக்கு சென்று வரலாம். அதுவரை இங்கே வாமனர் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். வாருங்கள், போகலாம்.
என்ன இவன் சொன்ன பேச்சை கேட்க மறுக்கிறானே? சக்கரவர்த்தி என்ற மமதையா இல்லை மடமையா? இருந்தும் இவனை ரட்சிப்பது எனது கடமை, அசுர குருவியாகிய எனது கடமை. ரட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேன். தாரை வார்த்து தானே தானம் கொடுப்பான். நீர் தாரையை மறிக்க வேண்டும். இது எவ்வாறு தானம் கொடுக்கிறான் என்று நான் பார்க்கிறேன். வண்டு ஏதோ பறக்கிறது. இந்த வண்டை வைத்து ஏன் நம் தாரையை மறிக்க முடியாது? மறிக்கிறேன் மறிக்கிறேன். ஆனால் எவ்வாறு வண்டிற்கு கற்றுவிப்பது? எவ்வாறு வண்டிற்கு கற்றுவிப்பது? யோசி சுக்கராச்சாரியா, யோசி. மகாவிஷ்ணு அந்தணனாக மாறி மகாபலியிடம் விளையாடலாம். சுக்கராச்சாரியார் அசுரகுரு. நான் ஏன் பின் விளையாடக்கூடாது? நானும் சளைத்தவன் அல்ல. மாறுகிறேன் மண்டாக. பின் நீர்த்தாரையை மறிக்கிறேன், வழிமறிக்கிறேன். ரட்சிக்கிறேன். சுக்கராச்சாரியா வண்டாக மாறு. மகாராணி, நம்முடைய அதிதி வாமனனுக்கு எல்லா உபசாரங்களும் செய்து நன்றாக கவனித்துக் கொண்டார்களா? நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். வணக்கம் வாமனரே. இந்த அரண்மனையின் உபசரிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா? எல்லா உணவு அருந்தி ஓய்வெடுத்துக் கொண்டீர்களா? எல்லாம் சரி. எங்கள் நாட்டிற்கு எங்கள் அரண்மனையை தேடி வந்ததற்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? மகாபலி, எனக்கு என்னுடைய காலடி அளவில் 3 அடி நிலம் வேண்டும். அவ்வளவுதானா? வெறும் 3 அடி நிலம் தானா? மகாராணி, நாம் இப்பொழுதே தாரை வார்த்து கொடுக்கலாம். நீர் வரவில்லை. பொருங்கள், அதன் உள்ளில் ஒரு வண்டு தெரிகிறது. பொருங்கள். என் கண் பறிபோய்விட்டது. கண் பறிபோய்விட்டது. முதல் அடி விண்ணுலகத்தையும் 2வது அடி மண்ணுலகத்தையும் அளந்தாயிற்று. இனி 3வது அடியை நான் எங்கு வைப்பேன்? வாமனரே, 2 அடியால் எல்லா செல்வங்களையும் நீங்கள் எடுத்துக் கொண்டு விட்டீர்கள். இதோ என்னுடைய சிரசையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். மகாபலி, என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ செய்த இந்த தவற்றினால் உன்னையும் இழந்து என் கண்ணையும் பறிபோகச் செய்து விட்டாயே.
நீ தண்டனைக்கு உட்பட்டவன். தண்டிக்கிறேன் உன்னை, சபிக்கிறேன் உன்னை. நீ உன் வாழ்நாள் முழுவதும் பாதாள லோகத்தில் கழிக்க கிடவாய். என்ன சாபமும் வாங்கிவிட்டேன், என்ன சாபமும் வாங்கிவிட்டேன். யாருக்காக நான் இத்தனை செல்வங்களை குமித்து வைத்தேன்? என்னுடைய நாட்டு மக்களுக்காக. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இத்தனை செல்வங்களையும் குமித்து வைத்தேன். ஆனால் செல்வங்கள் பறிபோனதை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. என் நாட்டு மக்கள், அவர்களை நான் பிரிந்து போக வேண்டும். நான் என் மக்களை மிகவும் நேசிக்கிறேன். அவர்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. இப்பொழுது என்ன செய்வது? பாபரிடம் சென்று நானே சாப விமோசனம் கேட்கிறேன். பாபரே, இரண்டடியால் என் செல்வங்களை எடுத்துக் கொண்டீர்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் என் மக்களை பிரிந்து செல்வது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு சாப விமோசனம் உண்டோ? கவலைப்படாதே. இதோ உனக்கு சாப விமோசனம் தருகிறேன். கவலைப்படாதே மகாபலி. உன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் நீ உன் மக்களை நேசிப்பதைக் கண்டு என் மனது ஆச்சரியப்பட வைக்கிறது. நீ நேசிக்கும் உன் நாட்டு மக்களை ஒவ்வொரு வருடமும் திருவோணத்தன்று நீ பார்க்கலாம். அவர்கள் வீட்டிற்கு செல்லும் வரத்தை நான் உனக்கு தருகிறேன். உன் மக்களை விட்டு நீ என்றும் பிரிய மாட்டாய். உன்னுடைய புகழ் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வாமன அவதாரத்தை எடுத்தேன். இந்த திருவோணப் பெருநாள் ஒவ்வொரு மக்களும் உன் பெருமையை கொண்டாடி மகிழ்வார்கள். இதுதான் திருவோண நாளின் மகிமை.